வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுற 2 டைப் ஆஃப் குக்கர், அதை எப்படி யூஸ் பண்ணுறேன், எவ்வளோ தண்ணி, எவ்வளோ அரிசி வேகும் அப்படிங்கிற டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ்டீஜில் வாங்கியிருக்க இந்த பிளாக் கலர் ஹார்டு anodised குக்கர் தான் நம்ம பார்க்குறோம். இது பேசிக்காக ஈய குக்கர் தான். அதை ப்ராசஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அந்த நார்மல் ஈய குக்கரை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு இதை வாங்கியிருக்கேன். இது நம்மளுக்கு ஈய மாதிரி இல்லாமல் மேலே ஒரு கோட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். இது நான்ஸ்டிக் கிடையாது. இது நான் 7-8 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடி வாங்கியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் நம்ம கரண்டியை தட்டிகிட்டே இருப்போம். அதாவது சாதம் எடுக்க ஏதாவது கிண்டும் போது டக்குன்னு சைடில் தட்டுறது நம்மளுக்கு பழக்கமாக இருக்குது. இது குக்கருக்கு என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, சைடில் தட்டி தட்டி அது ஒரு குழி குழியாக ஆகிடும். இதே ஈய குக்கர்னால் இன்னும் பயங்கரமாக குழி விழுந்துடும். அது பார்த்திங்கன்னா கேஸ் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம பாட்டுக்கு கேஸ் கெட்டை தான் மாற்றிக்கிட்டே இருப்போம், ஆனாலும் கேஸ் லீக் ஆகும். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ஒன்லி குக்கர் மாற்றினா தான் முடியும். இந்த சின்ன குக்கர் 2 லிட்டர் குக்கர், பெருசு 3.3. இந்த அளவில் தான் நான் சாதம் உலக்கில் அளப்பேன். இது உலக்குன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். கால்படியில் பாதி அளவு இருக்கும். இதில் 2 அளந்து போட்டோம்னா ஒரு கால்படி நிறையும். ஸோ இந்த உலக்கில் 1 உலக்கு அரிசி சின்ன குக்கரில் வேகும், 2 உலக்கு அரிசி பெரிய குக்கரில் வேகும். இன்றைக்கி நம்ம சின்ன குக்கரில் தான் நான் கொஞ்சமாக சாதம் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த குக்கர் நம்ம இண்டக்ஷன் அடுப்புலையும் யூஸ் பண்ணலாம். இந்த குக்கரில் நான் காய்கறி, மட்டன், பருப்பு, சாதம் எல்லாமே வேக வச்சுருக்கேன். சின்ன குக்கர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பருப்பு இதெல்லாம் வேக வைக்கும் போது தண்ணி எவ்வளவு தான் அளவாக வச்சோம்னாலும் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி வச்சாலுமே மேலே தண்ணி வர்றதை தவிர்க்க முடியலை. அதனால அளவு சின்னதாக இருக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சமாக அளவு வேக வைக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சி நம்ம வாங்குவோம். பட் அது இந்த மாதிரி தண்ணி விசில் வர்றப்போ ஃபுல்லாக கொட்டி எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால சின்ன குக்கர் வாங்குறத விட மினிமம் 3 லிட்டர் குக்கர் இல்லாட்டி 2 லிட்டரில் கொஞ்சம் இந்த சைஸ் வாங்கினீங்கன்னா அது ஓகேயாக இருக்குது. அதாவது இது ஹண்டி டைப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குக்கர் மாடல் பார்த்திங்கன்னா பானை மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நார்மல் குக்கர் மாடலில் 2 லிட்டர் குக்கர்னு நான் வச்சுருக்கேன். அதையும் அடுத்து காட்டுறேன். அது ஓகேயாக இருக்குது. இப்போ இந்த குக்கரில் சாதம் வைக்கிறதுக்கு அரை உலக்கு அரிசி, நான் காட்டின உலக்கில் அரை உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு 2 பங்கு தண்ணியும் அரை பங்கு தண்ணி எக்ஸ்ட்ராவும் வைக்கணும். அதாவது 1 உலக்கு அரிசி சாதம் வைக்கணும் அப்படின்னா 1 உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணியும் அரை உலக்கு எக்ஸ்ட்ரா தண்ணியும் வைக்கணும். அப்படி வைக்கிறப்ப தான் சாதம் நல்லா வெந்து பொழு பொழுன்னு இருக்கும். குக்கரை மூடும் போது பக்கத்தில் இருக்க அந்த வால்வு நல்லா ப்ரெஷரில் மேலே தூக்கி இருக்கும் போது தான் நம்ம வெயிட் போடணும். அதுக்கப்புறம் நான் சிம்மில் போட்டுருவேன். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிடுவேன். அது லாஸ்ட்டில் ஒரு விசில் வரும், வரலைனாலும் பரவாயில்ல, 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். கரெக்டாக பாருங்கள், நான் சொன்ன பக்குவத்தில் வச்சப்போ எவ்வளோ சூப்பராக பொழு பொழுன்னு வெந்திருக்குன்னு. நான் சாதத்தை எடுத்து மசிச்சு காட்டுறேன். அதை பார்த்திங்கனாலே தெரியும் சாதம் வித விதையாக இல்லாமல் எந்த அளவு நல்லா மசிஞ்சு வெந்திருக்குன்னு. இதை அப்படியே நம்ம சூடாக ஹாட் பாக்ஸில் இதிலெல்லாம் மாற்றிடணும். நீங்கள் குக்கரில் சாதம் வடிச்சிங்கன்னா குக்கர்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் கழித்து அதை எடுத்திங்கன்னா கெட்டியாக இறுகிடும். ஸோ குக்கரில் சாதம் வச்சோடனே எடுத்து அதை உடனடியாக நம்ம ஒரு ஹாட் பாக்ஸில் இல்லை டிஃபன் பாக்ஸில் மாற்றிடணும். சூப்பராக இருக்கும். குழம்புலாம் ஊற்றி சாப்பிடும்போது குக்கர் சாதம் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். இன்றைக்கி சண்டே கொஞ்சம் செல்ஃப் கேர் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். வீட்டில் களைச்செடியாக இந்த கரிசலாங்கண்ணி முளைச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கும் கொஞ்சம் முளைச்சிருந்துச்சு. ஸோ எண்ணெயெல்லாம் நிறையா காய்ச்சிட்டனால இன்றைக்கி கொஞ்சமாக இருந்த இந்த அளவை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சாத்தாங்க சாறு கிடைக்கும். ஏன்னா ப்ளைனாக அரைச்சிட்டு என்ன தான் நம்ம கடுமையாக புழிஞ்சோம்னாலும் 1 ஸ்பூன் சாறு கூட கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி சாறு எடுத்துட்டு இது கூட எவியான் டேப்லெட் அப்படின்ற
டேப்லெட்டுன்ட்டு மெடிக்கலில் கிடைக்கும் விட்டமின் இ டேப்லெட். இதில் வந்து ஒரு ஆயில் மாதிரி உள்ளே இருக்கும். இது வந்து முடிக்கும் நல்லது, முகத்துக்கும் நல்லது. ஸோ இதில் முடிக்கேற்ற அளவுக்கு நான் 2 டேப்லெட் எடுத்திருக்கேன். என்னோடய முடி கம்மி தான், இருந்தாலும் 2 டேப்லெட் போட்டால் கரெக்டாக இருக்கணும். 2 டேப்லெட் எடுத்து அந்த ஆயிலில் மட்டும் இதில் உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தலையில் அப்படியே அப்ளை பண்ணியிருக்கேன். கரிசலாங்கண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முடிக்கு நல்லதுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவிச்சிருக்கேன். இந்த டெங்கு காய்ச்சல் வந்து எனக்கு ஃபுல் முடியும் கொட்டியிருந்தப்ப இந்த கரிசலாங்கண்ணி தான் எனக்கு கை கொடுத்துச்சு. அந்த சமயமே நான் வந்து கரிசலாங்கண்ணி ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், என்ன மாதிரி ஹேர் கேர் எடுத்துக்கிட்டேன், எப்படி முடி வளர்ந்துச்சுன்னு ஃபுல் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்னோடய சேனலில். முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டுறதுக்கெலாம் செம சூப்பரான ஒரு ஹெர்பலுங்க. சரி, தலைக்கு மட்டும் பண்ணால் போதுமா, மூஞ்சிக்கும் கொஞ்சமாக ஏதாவது பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருந்த ஆரஞ்சு தோல் பவுட்ரும் இந்த அதிமதுரம் பவுட்ரும் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுமே மூஞ்சிக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேக்காக இருக்கும். அதனால் அதில் ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுலேயும் இந்த விட்டமின் இ ஆயில் அந்த கேப்சூலில் ஒன்று எடுத்து அதில் உள்ள ஆயிலையும் அதில் சேர்த்து கலந்துட்டு அதை நல்லா மூஞ்சியில் அப்ளை பண்ணி வச்சுட்டேங்க. இதெல்லாம் எப்போயாவது ஞாபகம் வர்றப்ப தான் பண்ணிக்க முடியுது. பட் பண்ணோம்னா தான் முகம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த கெமிக்கல் பண்ணிவிட்டு இல்லாட்டி பியூட்டி பார்லர் போயிட்டு அதெல்லாம் பண்ணுறதுல எனக்கு வந்து உடன்பாடு ரொம்ப இல்லை. ஸோ வீட்டிலையே கிடைக்கிற இந்த மாதிரி பொருட்களை வச்சு பண்ணிக்கிறதுக்கு தான் நான் ரொம்ப விருப்பப்படுவேன். முதல்ல எல்லாம் இந்த மாதிரி பொடிகள் வந்து நம்ம தேடி தேடி வாங்கணும், தமிழ் மருந்து கடை போகணும் அப்படின்லாம் இருந்துச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஸ்டோர்கள்லேயே நம்மளுக்கு இந்த பொடிகள்லாம் நம்மளுக்கு சூப்பராக பவுடராக கிடைக்கிது. அதுவும் ஆர்கானிக்காக நல்லாவே கிடைக்கிது. ஸோ அதை நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னாலே சூப்பராக நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணலாம். இந்த செடி வந்து நம்மளுக்கு ஒன்ஸ் கிடைச்சாலே போதும். கரிசலாங்கண்ணியை சொல்கிறேன், ஒன்ஸ் கிடைச்சாலே போதும். இந்த மாதிரி அந்த தண்டை வந்து நீங்கள் எடுத்து ஊண்டி வச்சிங்கனாலே புது செடி வளர்ந்துடும். நான் பாருங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சேன், அந்த வாடி இருந்த அந்த பூ வந்து எவ்வளோ அழகாக மேலே அப்படியே எந்திரிச்சு வருதுன்னு. இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம். இந்த பூவை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நிறையா அந்த செடிகள்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது கரிசலாங்கண்ணி மாதிரியே இருக்கும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ப்ரெஸ்டீஜிலேருந்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் இதோட லிட்டில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். என்ன தான் மேலே தண்ணி பொங்கி வந்தாலும் அந்த மூடியிலே நின்றுக்கிறோம். இன்னொன்று இது வந்து டிஷ்வாஷரில் நம்ம போடலாம். இந்த 3 பாயிண்ட்டுக்காகவும் தான் நான் இதை வந்து வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த பிளாக் மெட்டல் அந்த குக்கர் வந்து நம்ம டிஷ்வாஷரில் போட முடியாது. அப்படியே சிலர் வந்து போடுறாங்க, வீடியோஸில் பார்க்குறேன். ஆனால் அது வந்து ஒயிட் கலரில் அப்படியே வெள்ளை பூத்த மாதிரி ஆகிடுது. ஸோ ஆனால் அதிலேயே போட்டிருக்காங்க ஒன்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கிளாஸு, செராமிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும் டிஷ்வாஷரில் அப்படின்னு போட்டிருந்தனால நான் இதுவரையும் அந்த குக்கரை நான் வந்து டிஷ்வாஷரில் போட்டதில்லை. இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் வந்து 3 லிட்டர் குக்கரு. இதுலேயும் 2 உலக்கு சாதம், அதாவது நான் தலைவலிக்க தாங்க அந்த உலக்கில் போடுவேன். 2 உலக்கு தலைவலிக்க எடுத்தோம்னா கரெக்டாக வேகும். இன்றைக்கி வந்து 1.5 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 பங்கு தண்ணியும் எக்ஸ்ட்ரா அரை பங்கு தண்ணியும், அதாவது 3.5 பங்கு தண்ணி, அந்த அளவில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ முதல்ல வந்து அரிசியை எப்போதும் நம்ம ஊற வச்சுட்டு வச்சோம் அப்படின்னா தான் நல்லது. நல்லா அரிசி வேகும் கூட. இன்னொன்று, கடைகளில் மருந்து கொஞ்சம் போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு. அதை நம்ம வந்து கழுவி வெளியேற்றணுன்னா 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வெளியில் வடிகட்டி அனுப்பிட்டு தான் திருப்பி நம்ம வந்து சாதம் வைக்கணும். அதுதான் நல்லது. இல்லாட்டி அந்த மருந்தும் நம்மளுக்கு வயிற்றுக்குள்ளே போகும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து சாதத்தை அரிசியை ஊற வச்சுட்டு களைஞ்சு நல்லா கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வைங்க. சாதம் நல்லா அரிசி கொதித்த உடனே நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு பக்கத்தில் உள்ள அந்த வால்வு நல்லா ஹைட்டில் தூக்கின பிறகு தான் நான் வெயிட்டை போடணும். வெயிட்டை போட்ட கொஞ்ச நேரத்தில் நம்ம சிம்மில் உடனே வச்சிட்டோம்னா பக்கத்தில் இருக்க அந்த வால்வு கீழே இறங்கிரும். அப்படி பண்ணக்கூடாது. அந்த வால்வு வந்து ப்ரெஷராக நல்லா நின்றுட்டே இருக்கணும். அந்த அளவு நம்ம வந்து ப்ரெஷர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சிம்மில் போடணும். நான் எப்போதும் இண்டக்ஷனில் சிம்மில் வைக்க மாட்டேன், கேஸில் சிம்மில் மாற்றிடுவேன். ஸோ 10 நிமிஷம் சிம்மில் இங்கே போட்டாச்சு. இந்த குக்கரும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் ப்ரெஸ்டீஜில் தான். இது 2 லிட்டர் குக்கர். பார்க்கும்போது இது பெருசாக தெரியும். அந்த சின்ன உருண்டை பானை சைஸ் குக்கரோட அளவு தான் இதுவும். இதில் இன்றைக்கி நான் மட்டன் வேக வச்சுருக்கேன்.
இந்த குக்கரில் 10 நிமிஷம் சாதம் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக ஒரு விசில் வந்துருச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்க அந்த வால்வு கீழே இறங்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ப்ரெஷர் உள்ளே இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த இண்டிகேட்ரு. அது நல்லா வால்வு கீழே ப்ரெஷர்லாம் போயிட்டு இறங்கின பிறகு அதை செக் பண்ணிவிட்டு வெயிட்டையும் நம்ம லைட்டாக தூக்கி பார்த்து அதில் ஆவி வரல அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணணும். ப்ரெஷரோடு நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அப்படியே டப்புன்னு ஒரு சவுண்டோட உள்ளே இருக்க சாதமும் சேர்ந்து வெளியில் கொட்டி விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதுமே வெயிட்டை மேலே வச்சுட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிடாதீங்க. சிலர் வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒன்று போட மறந்துட்டோம்னு படார்னு இப்போ தானே மூடணும், திறந்து டக்குன்னு ஒன்று போட்டுட்டு மூடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழம்புலாம் வைக்கும்போது பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, டோட்டல் முடிஞ்சு உள்ளேருந்து அம்பட்டும் பொங்கி ஊற்றிடும், வெடிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு தடவை குக்கர் யூஸ் பண்ணிட்டோம்னா உடனே நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ண போகிறோம்னா அந்த வால்வில் ஏதாவது அடைச்சிட்ருக்கான்னு செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வால்வில் வந்து சாதம்லாம் போயிட்டு நம்மளுக்கு அடைச்சிருச்சு, பருப்புலாம் போட்டு அடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் குக்கர் வெடிக்கிறது இதெல்லாம் வந்து அதுதான் காரணம். பார்த்திங்கனாலே இந்த சாதம் எவ்வளோ சூப்பராக பொழு பொழுன்னு அடியில் ஒட்டாமல் செம்மையாக வெந்திருக்குன்னு தெரியும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் குக்கர் சாதம் தான் பிடிக்கும். குழம்புலாம் வைக்கும் போது நல்ல மட்டன் குழம்பு, மீன் குழம்புக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. லைட்டாக உப்பு போட்டு மட்டும் இந்த சாதத்தை வடிச்சிட்டோம் அப்படின்னா குழம்போட ருசி செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து குக்கரில் சாதம் வைக்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. பருப்புக்கு வந்து தண்ணி அளவு கிடையாது, மூழ்கிற அளவுக்கு வச்சா போதும். ஏதோ பௌர்ணமி நிலாவில் வந்து ஒரு செடி முளைச்சி படர்ந்துருக்க மாதிரி தெரிகிறது எங்கள் வீட்டு காம்பவுண்டில் இருக்க பிளான்ட்டு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.